வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாரம் கொஞ்சம் ட்ரையான வீக் தான். சொந்த வீக்கில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்டேருந்து போயிடலாமா? தோர் 5 கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். தோர் 5 அடுத்த சாகாவோட மொதல் படமாக கொடுக்குற பிளான் நம்ம கேம் ஃபேக்கு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி உண்மையாக வரப்போகுதுன்னு தெரியல. இது ஸ்டில் ரூமராக தான் சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எங்கேயுமே கொடுத்த மாதிரி தெரியல. பட் கெவின் ஃபேக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாகாவோட மொதல் படமாக தோரை இறக்குறதா பிளான் வச்சிருக்காராம். ஆனால் தோரா நடிச்சா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபேர்வெல் வீடியோலாம் வேற போட்டிருக்காரு. டூம்ஸ்டேயோட முடிச்சு விட்ருவாங்க சொல்லி எதிர்பார்த்தா தோருக்குன்னு தனியாக படம் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப லேடி தோரை இறக்கி விட்ருவாங்களோ? தோர் வர்சஸ் ஹெர்குலிஸுங்கிறத பார்க்காமலே போயிடுவோம் போலியே. ஸோ எனிவேஸ் பார்க்கலாம் அந்த தோர் 5ங்கிறது நடக்குதா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு சாகாங்கிறத மியூட்டன் சாகான்னு சொன்னாலும் ஆப்வியஸாக நடுவுலையுமே ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் படங்கிறத வந்து தானே ஆகணும். ஸோ இந்த வகையில் தோர் 5 வரலாம். அதே மாதிரி இன்க்ரெடிபிள் ஹல்க் 2 இல்லைனா லைக் வேர்ல்டு வார் ஹல்க் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளாக இதுவுமே ஆன் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு முறையும் சுற்றிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டே இன்க்ரெடிபிள் ஹல்க்கு தான் லீட் அமையணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க போல். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. இது ஆக்சுவலாக பிளான் பண்ணி எடுக்கிறான்னு நினச்சி கேன்சல் பண்ணாங்களா இல்லை கம்ப்ளீட்டாகவே எடுக்கிற ஐடியாவே இல்லையா? சுத்தமாக புரியல. பட் வேர்ல்டு வார் ஹல்க்குங்கிற அந்த புகையும் இப்போ லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. மேபி நெக்ஸ்ட் சாகாலாம் வரலாம். அப்படி இல்லைனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 படங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஒரு படமாகவும் வர வாய்ப்புகள் இருக்குது. சாவேஜ் ஹல்க் வேறு அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னமோ அந்த ப்ரொஃபஸர் ஹல்கை தூக்கி விட்டுட்டு சாவேஜ் ஹல்கை இறக்கி விடுகிறா. எத்தனை வருஷம் தான் ஒன்றுத்துக்காக அந்த ப்ரொஃபஸர் ஹல்கை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க கொய்யால. பார்க்கலாங்க வேர்ல்டு வார் ஹல்க் கிடைக்குதா இல்லையான்னு. டூம்ஸ்டேக்கான அந்த ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இப்படி ஒரு பிக்சர் ரிவீல் ஆகிருக்கு. யார் தெரியுமா ரிவீல் பண்ணது? டெட்பூல் அண்ட் வுல்வரினில் வுல்வரினுக்கு ஸ்டண்டபிளாக வந்தவரோட அந்த ஐஜியில் இந்த ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த பக்கம் நான் ட்ரெய்லரில் இருந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த ஸ்டண்டபிளுக்கு தனியாக ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லருக்கு வெளியில் டெட்பூல் அண்ட் வுல்வரின் அந்த போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு. அண்ட் இந்த இடம்ங்கிறது ஆப்வியஸாக டூம்ஸ்டேக்கான அந்த ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்டுங்கிற மாதிரியும் ரிவீல் ஆகிருக்கு. இதுலேருந்து என்னத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுது? மேபி வுல்வரின் டூம்ஸ்டேக்கில் வரலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி டோபி, வுல்வரின், அயன்மேன் 3 பேருமே ஒரு ட்ரியோவாக வரப்போறாங்க சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. நடந்துருமோ? ஆர்டிஜே தான் டூம்ஸ்டேவாக வராரா, திரும்ப அயன்மேனாக வர போகிறாரா நீங்கள் கேட்பீங்க. மல்டிபிள் வேரியன்ஸ் ஆர்டிஜே ப்ளே பண்ண போகிறாராம். ஸோ அயன்மேன் வேரியண்ட்டாகவும் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் வுல்வரின் இப்போதைக்கு டூம்ஸ்டேக்குள்ளே கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. ஆப்வியஸாக வந்தால் ஆகணும். ஏன்னா ஓஜி எக்ஸ்மேன் அத்தனை பேர் இருக்கும்போது ஹியூ ஜாக்மன் இல்லைனா எப்படி? பார்க்கலாம். டூம்ஸ்டேல கேஸ்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அதிகமாகிட்டே போகுதுங்க. 60 பேர் கிட்ட வந்துட்டாங்க இப்போவே. எத்தனை பேரா கொண்டு போக போகிறீங்க? இந்த படத்தில் எத்தனை பேர் கேமியோ கொடுக்க போகிறாங்க தெரில. ஆனால் ஹைப்பு கண்ணா பின்னான் இருக்குது. டிலே வேறு பண்ணியிருக்காங்களா? பார்க்கலாம் பொறுமையாக அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னு. அண்ட் இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம டிசியூ சைடில் போகும்போது மிஸ்டர் மிராக்கிள் அப்படிங்கிற ஒரு புது அனிமேஷன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டிசியூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிராக்கிள் வந்து நம்ம டார்க் சைடோட பையன். அவர் இந்த பூமியில் வருது பாடாவோட செட்டிலான அந்த ஒரு கதையை பொதுக்கி அனிமேட்டட் ஃபார்மில் கொடுக்க போகிறாங்களாம். இது அடல்ட் R-rated மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் லேட்டஸ்ட்டாக கேட்ட ரிப்போர்ட் படி இது டேரெக்டாக டிசி கூட லிங்க் ஆகுற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் டார்க் சைடை ஃபஸ்ட் டைம் நம்ம மிஸ்டர் மிராக்கிள் சீரீஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவ் ஆக்ஷனில் பார்க்க போகிறோம் நம்புறேன். ஒருவேளை அந்த காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் இந்த சாப்டர் 1க்கு டார்க் சைடை வில்லனா வருவாரோ? இட்ஸ் டூ சூன் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ சீக்கிரமாக டார்க் சைடை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா? டவுட்டு தான். பட் ஜேம்ஸ் கன் இதை பற்றி பெருசாக எங்கேயுமே டீஸ் பண்ணலை. மிஸ்டர் மிராக்கிள் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பார்க்கலாம் ஜேம்ஸ் கன் இதை பற்றி என்ன சொல்ல போகிறாருன்னு. பட் என்ன கேட்டிங்கன்னா டார்க் சைடை டேரெக்டாக காமிக்காமல் சும்மா ஒரு ஆமினஸ் ஃபிகர் மாதிரி டீஸ் பண்ணிட்டு விட்டானா நல்லாயிருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். ஜேம்ஸ் கன் கிட்ட வண்டர் வுமனுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸில் வண்டர் வுமன் வருவாங்களா வரமாட்டாங்களா சொல்லி கேட்டதுக்கு இப்போ தான் வண்டர் வுமனுக்கான அந்த ஸ்கிரிப்டை எழுதிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனால் கண்டிப்பாக வண்டர் வுமன் வருவாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வண்டர் வுமனை ஃபைனலாக நம்ம டிசியூக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆனால் எப்போ தான் தெரியல. இன்னும் பேட்மேனே பார்க்கல, அதுக்குள்ளே வண்டர் வுமனா? பட் வண்டர் வுமனுக்கான அந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருக்காங்களாம். விச் இஸ் ரியலி குட். ஆல்ரெடி வண்டர் வுமன் பேஸ் பண்ண ஒரு தெமஸ்கேரா சீரிஸ் வரப்போகுது, பேரடைஸ் லாஸ்ட்னு. இந்த சீரீஸ்க்கு அப்புறம் பாசிபிளி வண்டர் வுமனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். யார் வண்டர் வுமனை கேஸ் பண்ணப்பட்டா நல்லாயிருக்கும்? அனாடி ஆர்மாஸ் அதானே? அதே தான். வண்டர் வுமன் ஸ்கிரிப்டை விட்றா. பேட்மேன் 2 ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டாங்களா இல்லையா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பேட்மேன் 2 ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் இருக்கான் ஜேம்ஸ் கன். இப்போதைக்கு அந்த ஸ்கிரிப்ட்டுக்காக காத்துட்ருக்காராம். ஸோ விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு பேட்மேன் 2 ஸ்கிரிப்ட். முடிச்சிட்ட அப்புறம் இந்த க்ரீன் லைட் பண்ணி ஆப்வியஸாக படத்தை ஷூட்டிங் அனுப்ப வேண்டியதுதான். ஸோ 2027 அக்டோபர் மாதம் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருவீங்க தான் எனக்கு தோணுது. ஆல்ரெடி டிலே தான். பட் இருந்தாலும் காத்திருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருஷம் வர வேண்டிய படம்டா. ஒரே வருஷத்தில் பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் படத்தை பார்க்கலாம் சொல்லி ஆசையாக காத்துட்டு இருந்தா. இப்போ தான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருக்காங்க. இன்னும் 2 வருஷம் ஆகும் ஷூட்டிங் ப்ரொடக்ஷன்லாம் முடிய. வேறு வழி என்ன? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேட்மேன் 2க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்துக்குமே நடுவில் சூப்பர்மேனுக்கான அந்த சீக்வலை பற்றியும் ஜேம்ஸ் கன் பேசியிருக்காரு. இன்னும் சூப்பர்மேன் படமே ரிலீஸ் ஆகலை. இதை தொடர்ந்து சூப்பர்மேன் 2 எழுதிட்டு இருக்கீங்களா? அதுக்கு அதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி ஃபேன்ஸ் கேட்டதுக்கு ஆக்சுவலாக ஒரு சீக்வல் நான் எழுதிட்டுருக்கேன்.
ஆனால் அது ஜஸ்ட் சூப்பர்மேன் ஃபோக்கஸ்டாக மட்டும் இருக்காதுங்கிற மாதிரி பேசியிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கேன் வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட்டுங்கிற அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருந்தால, லைக் பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் டீம் அப். ஒருவேளை அதுவாக இருக்குமோன்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஸ்னைடரோட ப்ளூ பிரிண்ட் தான். ஸோ ஒரு பக்கம் மேன் ஆஃப் ஸ்டீல் விட்டுட்டு அப்படியே பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் சொல்லி போனார்ல, அதே கான்செப்டை ஒருவேளை நம்ம ஜேம்ஸ் கேனும் ஃபாலோ பண்ண போகிறாரோ. ஜேம்ஸ் கேன் அண்ட் ஸ்னைடர் மீட்டப் ஃபோட்டோ இப்போ வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால. ஸோ இந்த மனுஷனும் நம்ம ஸ்னைடரோட அந்த ப்ளூ பிரிண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கும் போல தான் தோணுது. ஏன்னா நம்ம ஜேம்ஸ் கேனோட அடுத்த சூப்பர்மேன் சீக்வல் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பிரேவ் அண்ட் போல்ட் அந்த பேட்மேன் படத்தை பார்த்துருவான். பேட்மேன் இன்ட்ரடியூஸ் ஆயிடுவார் அண்ட் பாசிபிளி லைக் ஒன் ஓவனும் இன்ட்ரடியூஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்மேன் சீக்வல்னு ஒன்று உருவாகும் போது சூப்பர்மேன் அண்ட் பேட்மேன் டீம் அப் பண்ணலாம். வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட்டுங்கிறது பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் ஒன்றா சேர்ந்து உலகத்தை காப்பாற்றுறது, சண்டை போடுறது கிடையாது. கண்டிப்பாக அந்த மொதல் சாப்டரில் 2 பேருக்கும் ஃபைட்லாம் வராதுன்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஹீரோஸாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. மேபி பார்க்கலாம் அடுத்த சாப்டரில் இந்த சண்டைங்கிறது மாறுதா இல்லையான்னு. ஆனால் அகைன் வெதா நான் போட்டதுங்கிற மாதிரி சூப்பர்மேனுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஸ்னைடர்கிட்ட எடுத்துருக்காங்க நம்புகிறேன். அதுக்கு முதல்ல ப்ராஃபிட் எடுக்கணும். 1 பில்லியனை தொடர்றதுலாம் முக்கியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பிரேக் இவனை தாண்டி கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தாலே போதும். லைக் ஒரு 500 to 700 மில்லியன் கலெக்ட் பண்ணால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் போல தோணுது. 1 பில்லியன் அடிச்சாலாம் கையிலே பிடிக்க முடியாது. ஐ ஹோப் இட் ரியலி டஸ் வெல். இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது தொடர்ந்து ஹாரி பாட்டர் சீரிஸ்க்கான அந்த கேஸ்டிங்கிறது போயிட்டுருக்கு. ஒரிஜினல் ட்ரியோ ஸ்னேப்லாம் கேஸ்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இப்போதைக்கு லாக்ஸ் பிராட்டை டிராக்கோ மால்ஃபாயாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டான கேஸ்டிங் நான் சொல்லுவேன். முகத்தில் அந்த ஆட்டிடியூட் தெரியுது. ஸோ டிராக்கோவை எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற போல இருக்குது. ஜானி ஃப்ளின்னை லூஷியஸ் மால்ஃபாயாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ இவரை விட டாம் ஃபில்டன் ஒரிஜினல் ட்ராக்கை ப்ளே பண்ணார் பார்த்தீங்களா, அவருக்கே இப்போதைக்கு இந்த லூசியஸ் மால்ஃபாயோட வயசு தான் வந்திருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நாடகத்தில் வேறு அந்த வம்சன் ட்ராக்காவை திரும்ப வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. அந்த ஒரிஜினல் ட்ராக்கை மால்ஃபாயவே இந்த பக்கம் லூசியஸ் மால்ஃபாயாக கேஸ் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும். இந்த சீரீஸ்க்கான ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் புஷ்ஷாகவும் அதை பண்ணியிருக்கலாம். பட் ஏன் திரும்ப அதே கேஸ்டிங் பண்ணணும்னு சொல்லி மாற்றிருக்காங்களோ என்னமோ. ஜானி ஃப்ளினும் ஒரு அமேசிங்கான கேஸ்ட் தான். பட் என்ன கேட்டிங்கன்னா லைக் லூசியஸ் மால்ஃபாயா நம்ம ட்ராக்கவே ரிட்டர்ன் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. அண்டு பார்வதி பட்டியலா அலிசா ஃபெலோனியை கேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் போனாப்பா அப்படி நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. பார்வதி பட்டேல் நம்ம ஊர் தான். பட் அலிசா ஃபெலோனி இட்டாலியன். ஏன் இந்தியாவில் ஆக்ட்ரஸே இல்லையா? என்னடா பண்ணுறீங்க? டைவர்சிட்டி வேணும்னு கேட்குறீங்க. இந்த ஆக்ட்ரஸை இந்தியாவிலேருந்து கேஸ் பண்ண என்ன? அத்தனை ஆக்டர்ஸ் அத்தனை படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காண்டா. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைக்கலடா உங்களுக்கு? அநியாயம் பண்ணுறாங்க இங்கே இவனுங்க. இந்தியனா ஒரு இட்டாலியனை நடிக்க வைக்கிறாங்க. இது கேட்டால் டைவர்சிட்டின்பாங்க. அட போங்கடா. இந்த புது கேஸ்டிங் அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக்சார் அவங்களுடைய அடுத்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கேட்டோ. வழக்கமாக பிக்சாருக்கு உண்டான ஸ்டைலை அப்படியே மாற்றி இப்போதைக்கு பிக்சாருமே ஹேண்ட் ரன் ஸ்டைலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். ஹேண்ட் ரன் பண்ணியிருக்காங்க. பிக்சாருக்கு உண்டான அந்த ஸ்டைல்லேருந்து வெளில வந்திருக்காங்க. ஏன்னா கடைசி ஒரு 5 வருஷம் பிக்சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆஸ்கார் அனிமேட்டடும் ஜெயிக்கவே இல்லை. ஜெயிக்கிறது பூராமே வித்தியாசமான அனிமேஷன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடிய அனிமேஷன் மூவிஸ் தான். லைக் போன வருஷம் கூட ஃப்ளோ ஜெயிச்சிட்டேன். அதனால் நாங்களும் ஒரு பூரியை வச்சு படம் எடுக்கிறாண்டா, அதையே ஹேண்ட் ரன்னாகவே எடுக்கிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2027 வரும்போது பிக்சார் அவங்க ஆர்ட் ஸ்டைலில் மாற்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அல்டிமேட்டான படம். ஆனால் நிறைய பேர் பார்க்கலான்னு நம்புகிறேன். பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2 கேன்சல் பண்ணிட்டாங்க. லைக் வராதாங்க. ப்ரொடியூசர் இப்போ லேட்டஸ்ட்டாக பாட்கானுங்கிற ஒரு சின்ன ஈவெண்ட் அட்டன் பண்ணி நாங்கள் போட்ட காசு கூட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 எடுக்கல. ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 2 வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஏன்டா நல்ல படத்தெல்லாம் ஓட வைக்க மாட்டாங்க. நல்ல படம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆப்டிமஸ் பிரைம் அண்ட் டிசெப்டிகான்ஸோட அந்த ஒரு வளர்ச்சியை அழகாகவே காமிச்ச ஒரு படம். சூப்பரான ஒரு படம். எமோஷன் ஹியூமர்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த படத்துக்கு சீக்வல் வரல. என்ன செய்கிறது? நல்ல படத்தெல்லாம் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது எடிங்டன் கோவிட் டைமில் நடந்த ஒரு படமாக இதை வந்து எடுத்திருக்காங்க. வாக்கின் ஃபீனிக்ஸ், பெட்ரோ பாஸ்கல், ஒரு ஷெரீஃப் வெர்சஸ் மேயருங்கிற மாதிரி தான் இந்த ஒரு படத்தை கொண்டு போக பார்க்குறாங்க. ஒரு ஆர்ட் ஸ்டைல் மூவி தான். பட் இப்போதைக்கு மொதல் படம் லைக் கோவிடில் செட் ஆகியிருக்கு. இதை மட்டும் ஜெயிச்சிச்சுன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் 2020 கோவிடில் செட் ஆன மாதிரி வரும். கண்டிப்பாக வரும், எழுதி வச்சுக்கோங்க. கோவிட் கேட்டகிரியை தொட ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலிவுட்டு. இதுக்கப்புறம் 10,000 படத்தை இறக்கிட்ட அப்புறம் தான் அமைதியாவாங்க. கோவிடில் ஜாம்பிஸ்லாம் வந்துச்சு, உலகமே அழிஞ்சிச்சு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக படம் வரும், நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த எடிக்னெட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வார்த்தோட ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் நியூஸுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து மிஸ் பண்ணி தரலாம், தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க மேக்கில் காம்பெண்ட் அதை லைக் பண்ணி தேடி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணிட்டேன். அது வரைக்கும் ஆஃபன் கைஸ் வாட்டா.